அண்மை செய்தி. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது தொடர்பாக மூத்த செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. எத்தனை சதவிகிதம் முடிந்திருக்கிறது கணபதி? மகாராஷ்டிராவில் 58.22% வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. 6 மணி வரை வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்கள் தாமதம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்பது விதி. ஆகவே 6 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு சதவீதம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே 38 தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற வாக்கெடுப்பிலே 5 மணி வரை 67.59% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மகாராஷ்டிராவிலே குறிப்பாக மும்பையிலே அதிக வாக்குப்பதிவு இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலுமே மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரான மும்பையிலே வாக்குப்பதிவு குறைவாகவே இருக்கிறது. இந்த முறை அதிக அளவிலே வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கோரிக்கை வைத்திருந்தாலும் மும்பையிலே வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாகவே இருக்கிறது. இன்றைய தேர்தலிலே ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மற்றும் எதிர்கட்சி கூட்டணியான காங்கிரஸ் தலைமையில் செயல்படும் மகா விகாஸ் அகாடி இடையே நேரடி போட்டி நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே 9.7 கோடி வாக்காளர்கள் இருந்தாலும் அதிலே வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருப்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். 1,186 வாக்குச்சாவடிகளிலே வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களிலே அமைதியாகவே வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் சமயத்திலே பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. வாக்கு ஜிஹாத் என ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான வினோத் தாவடே பணத்தை விநியோகித்தார், வாக்குகளை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு. மற்றொரு புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுப்ரியா சுரே உள்ளிட்டோர் பிட்காயின் மூலமாக கருப்பு பண பரிவர்த்தனை செய்து வாக்காளர்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. முன்னாள் அமைச்சரான அனில் தேஷ்முக் கல் வீச்சிலே காயமடைந்தது உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கிடையே இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே சென்ற முறை தேர்தல் நடைபெற்ற பிறகு கூட்டணிகள் மாறி பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் இந்த சட்டசபைக்கு தேர்தல் தீர்வு காணுமா என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. 23ஆம் தேதி அன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். அன்றைய தினத்திலே நாம் பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை எதிர்பார்க்கலாம். கணபதி, தகவலுக்கு நன்றி. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. தற்போது நிறைவடைந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது.